அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியல போல். அப்புறம் உங்களோட பர்சனலை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரங்க இது மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. லைவில் நிறைய பேர்கிட்ட லைவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக. அதை அப்பயே சொன்னேன், நான் அதை பற்றின ஒரு லாங் வீடியோ போடுறேன்னு. அதை பற்றின லாங் வீடியோ தான் நம்ம வந்து போட போகிறோம். எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னோடய லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சூரியமணல்னு ஒரு கிராமம். எனக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சியை உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். தங்கச்சி வீட்டுக்கார் சிங்கப்பூரில் இருக்கார். அவளுக்கு 2 பொண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிக்கும் இப்போ 1.5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 2 வருஷம் நெருங்க போகுது. பையன் பிறந்து 9 மாதம் ஆகுது. என்னை வந்து நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடித்த உடனே நான் வந்து +1 படிக்கிறேன்னு சொன்னேன். அம்மா அப்பா வந்து படிக்கல. அம்மா அப்பா வந்து அம்மாவால் அப்போ வந்து +1 படிக்க வைக்க முடியல. அப்பாவும் இருக்கார். அப்பா இருந்தும் அவர் வந்து விவசாயி தான். விவசாயத்தில் அவ்வளோவா லாபம் இல்லை. அதோடலாம் வேலைக்கும் போவார், கூலி வேலைக்கும் போவார். அதே அளவுக்கு குடிக்குவார். கடன் நிறையா வாங்கி வச்சு குடிச்சிடுவார். வேலைக்கு போனாலும் குடிச்சிடுவார். கொஞ்சம் குடும்பத்தை ஒழுங்காக ஒரு ரன் பண்ணியிருந்தால் நாங்கள் நல்லா இருந்திருப்போம். அவர் கொஞ்சம் குடிக்க அடிமையாயிட்டதால் அம்மா கலாவட்டி எப்படியே எங்களை படிக்க வச்சு காப்பாற்றினாங்க. அப்போல்லாம் ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமம். ரேஷன் அரிசிலாம் கிலோ 6 ரூபான்னு நான் போய் நிறையா வீட்டில் போய் அக்கா அரிசி இருக்கான்ட்டு 10 கிலோ 5 கிலோன்னு போய் காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நடந்து. அப்போல்லாம் சைக்கிளில் கூட இல்லை, தலையில் நடந்து அரிசி வாங்கிட்டு வந்து நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். அப்போல்லாம் ரொம்ப குடிசை வீடு. மழை காலத்தில் ஒழுவோம், நிறைய இடத்துல ஒழுவோம். அந்த பக்கம் ஒழுவு தண்ணி இங்கே ஓடு வீட்டுக்குள்ளே கையால் மொண்டு ஊற்றி கிண்ணமாக தண்ணி கொண்டு போய் வெளில ஊற்றுவோம். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படி. அப்புறம் சாக்கை விரித்து போட்டு அது மேலே தான் உட்காந்துக்குவோம். கீழே வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு அப்போல்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த ஓட்டு வீடு இருக்கிறதே எங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா வச்சுக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த ஓட்டை வீட்டில் கூரை வீட்டிலலாம் அவ்வளோ கஷ்டம். கூரை வீடுன்னு நான் கேவலமாக சொல்ல, அது நல்லபடியாக இருந்தால் அதுதான் நல்லது. வெய்ய காலத்துக்கு மழை காலத்துக்கு எல்லாத்துக்குமே கூரை வீடு தான் நல்லது. ஆனால் அது வீட்டு கிடக்கும், நம்ம பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுதுன்னு அப்பாவுக்கு அக்கறை இருக்காது. அதான் அவரோட இது. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, சோறை ஆக்கிட்டு அந்த அடுப்பில் இருக்க நெருப்பை வீடு ஒழுவி நனைஞ்சு கிடக்கும். அந்த ஈரத்தை உணர்த்துறதுக்காக அந்த அடுப்பில் உள்ள நெருப்பெல்லாம் அந்த ஈரத்தில் கொட்டி நெருப்பை போட்டு இப்படி அம்மா விளக்கு மாத்தாலும் கூட்டி விடுவாங்க. கூட்டி விட்டு அந்த கீழே தர ஈரமாக இருக்குல்ல, அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாற்றி அந்த 10th அப்புறம் நான் படிக்க போகிறேன்னா அம்மாவுக்கு சேர்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அப்போல்லாம் வந்து இப்போ வந்து பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து பொம்பளை பிள்ளைன்னா அந்த 10வது 8வதோட நிப்பாட்டணும். பொம்பளை பிள்ளை ஆமாம் அதெல்லாம் படித்து என்ன வேலைக்கு போகுது, ஒருத்த வீட்டுக்கு போகிறது தானே அப்படின்னு சொல்லியே எல்லாரும் எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி அம்மா வந்து சேர்க்கல. நான் வந்து அழுவணும் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு. ஆனால் என்னை வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் என் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் திருப்பூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு 2-3 பிள்ளைங்க போனாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன ஸ்கூலும் சேர்க்கல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் போகிறாங்க, நானும் போகிறேன்னு அடம் பிடிச்சி ஃபஸ்ட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடம் பிடிச்சி நான் போவேன்னு சொல்லி அது கோயம்புத்தூர் போகிற வழி, திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழி அவினாசி தாண்டி அது ஏதோ ஒரு ஸ்டாப்பு இறங்கணும் மறந்துச்சு. அந்த இடத்துல வந்து பஞ்சு மில்லில் அங்கேயே கம்பெனிக்குள்ளேயே ஹாஸ்டலு, நல்ல பாதுகாப்பான இடம். மாதத்துக்கு ஒரு டைம் அவங்களே வெளில கூப்பிட்டு போவாங்க. ஃபோன் வந்து வீட்டிலேருந்து வந்தால் செக்யூரிட்டி எடுத்து பேசிவிட்டு யார் என்னென்னு அப்பா அம்மாவாக இருந்தால் மட்டும் கொண்டு வந்து ஹாஸ்டலில் வந்து கூப்பிட்டு வந்து பேச சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டேன். அப்படி தான் பாதுகாப்பாக இருந்துச்சு. நான் ஒரு 6 மாதம் கூட இல்லை. ஏன்னா வச்சுக்க, அது 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கே விடுவாங்க, லீவு தர மாட்டாங்க. அப்போல்லாம் அம்மாட்ட ஃபோன் வசதி இல்லை. எங்கள் வீட்டில் ஃபோன் வசதி இல்லை. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபோனே வாங்கினது. அம்மா வந்து இங்கே பக்கத்தில் செங்கந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் எஸ்டிடி பூத்தில் பேசுவாங்க. எனக்கு மாதத்துக்கு ஒரு டைம், 20 நாளைக்கு ஒரு டைம் அப்படி. அதனால் எனக்கு வந்து நான் ஒரு 4-5 மாதம் இருந்து பார்த்துட்டு பிடிக்கல வந்துட்டேன்.
அப்புறம் வந்ததும் அம்மா வந்து மாடு ஒன்று, கறவை மாடுனா பால் கறக்கிற மாடு இல்லை, மாடாக வாங்கிறது மேய்க்கிறது, அந்த கன்று போடுற சமயத்தில் விற்றுறது, இல்லைன்னா கன்று போட்டு கூட விற்றுறது, கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால கன்றுக்குட்டியாக வாங்கி மேய்க்கிறது. அது மாதிரி ஒரு 2-3 மாடு நான் மேய்ச்சி கொடுப்பேன். ஒரு வருஷம் மேய்ப்போம், ஒரு வருஷம் 1.5 வருஷம் மேய்ச்சி விற்றுறது. 40,000 35,000 அப்போவே. அது மாதிரி நான் ஒரு 2-3 டைம் மாடு மேய்ச்சிட்டு சொன்னோன்னா அப்புறம் ஒரு 21 வயசு ஆயிடுச்சு. 21 வயசானதான் கல்யாணம் பேச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே 20 வயசுலேருந்தே நிறைய பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொண்ணு நல்லா இருக்குன்னு, எல்லோரும் பொண்ணு நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் இவங்க வீட்டில் வசதி இல்லைங்கிற ஒரு காரணத்தினால இவங்க வீட்டில் பவுனு போட மாட்டாங்க. நிறைய மாப்பிள்ளைங்க வந்து அதான் இதானது, 10 பவுனு 20 பவுனு 10 பவுனாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சி பவுனு போடல, வசதி இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலே நிறையா பொண்ணுன்னு பார்க்க வர மாட்டாங்க. பொண்ணு நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு பவுனு போட வசதி இல்லைங்கிறதுனால எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வெளியூர் எங்கேயோ கடத்தெரு போன இடத்துல அங்கே ஒரு கடத்தெருவில் ஒரு புரோக்கரை சந்தித்து அவங்க யதார்த்தமாக பேசிக்கிட்டு போக, அந்த புரோக்கர் வந்து இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஒன்று இருக்குது, பொண்ணு கிடைக்கல, அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏழை வீட்டுக்குள்ளே தான் நல்லா இருக்கு, ஆனால் பொண்ணும் நல்லாயிருக்கும், பொண்ணை பார்த்தா வேணான்னு சொல்ல மாட்டீங்க, கட்டிப்பீங்க அப்படின்னு இவங்க சொல்ல போக, அந்த புரோக்கர் வந்து அந்த அம்மாவோட எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து பார்த்துட்டு பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன், வேறு யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து எங்கேயே கடந்த சாணியாக பிடிச்சோன்னே இழுத்துட்டு அந்த ஆள் வந்துட்டார். அந்த ஆள் வந்ததும் என்ன வந்து என்னன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளைங்கவும், நான் மாப்பிள்ளை வந்து 5 வரும் அந்த புரோக்கர் அப்படி வந்து எங்கள் அம்மா அப்பா மனசு மாறி வச்சுட்டார். 5 வருஷம் வந்து துபாயில் இருந்துட்டு வந்திருக்காப்புல, மறுபடியும் 1 மாதம் 1.5 மாதம் லீவில் தான் இருக்காப்புல. கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே மறுபடியும் வெளிநாடு போகிறது. அம்மா என்ன நினச்சாங்க, நம்ம தான் இந்த குடிகார பயலுக்கு வாக்கப்பட்டு வீணாக போயிட்டோமே, இப்போ பிள்ளையாவது 10 ரூபா சம்பாதிக்கிறவங்கள்ட்ட கட்டி கொடுத்தா நல்லா இருக்கட்டும்னு நினச்சி இது கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. ஆனால் வந்து இவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. பொண்ணை பார்க்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்ததும், இதுதான் பொண்ணு, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வேறு எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா உடனே தேதி வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் அங்கே போனாங்க. ஆனால் வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் எங்கேயும் விசாரிக்கவே விடல. போன உடனே அன்னைக்கே வந்து போய் இவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க போன அன்னைக்கே நாளைக்கே தேதி வைக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அக்கம் பக்கம் விசாரிக்கவும் முடியல. அந்த ஊரில் யாரும் தெரிஞ்சவங்களும் கிடையாது. ஏன்னா நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ண ஊர் வந்து திருவிழா போகுது, எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட வரும், 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே யாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை, விசாரிக்கவும் வழி இல்லை. இந்த புரோக்கர் மூலயமா தான் போய் மாட்டணும். ஒரு நாள் முதல் நாள் அவங்க வந்தாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு இவங்க போய் பார்த்தாங்க, முடிஞ்சு மறுநாளே தேதி வைக்கிது, ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க போனவங்களே அப்படியே ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. தேதி வைக்கிறதுக்கு போய் ட்ரெஸ் எடுத்தாங்க, மறுநாளே தேதி வைக்குதுன்ட்டாங்க. தேதி வச்ச அன்னைக்கு சாயங்காலமே சண்டை. இப்போ மாப்பிள்ளையோட அம்மா வந்து 10 பவுனுக்கு 1 கிராம் கூட குறையக்கூடாதுன்னு சண்டை. எங்கள் வீட்டில் 8 பவுனு தான் போடுவோன்னு சண்டை. அன்னைக்கே விவரம் தெரிஞ்சிருந்தா கல்யாணமே வேணாம்னு அன்னைக்கே நிறுத்திருந்தா இன்றைக்கி நான் நல்லாவாது இருந்திருப்பேன். அன்னைக்கு அப்போ வந்து எல்லோரும் அப்புறம் 2 வீட்டுக்காரங்களும் 2 ஊர் நாட்டங்கள்லாம் பேசிட்டு முடிச்சு அப்புறம் 8 பவுனு தான் அவங்களால முடிஞ்சது தான் செய்வாங்க, அவங்க வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படி இப்படின்னு பேசி முடிச்சிட்டாங்க. 20 நாளில் கல்யாணம். வைகாசி 1 தேதி வச்சாங்க, வைகாசி 20 கல்யாணம். வைகாசி 20 கல்யாணம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த 20 நாளில் கல்யாணமும் முடிஞ்சிச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து காலைல தாலி கட்டினாங்கன்னா சாயங்காலத்துலேருந்து நீ யாரையாவது லவ் பண்ணினியா, நீ பள்ளிக்கூடம் போனப்போ யாரையாவது லவ் பண்ணியா, வீட்டில் இருந்தப்போ யாரையாவது லவ் பண்ணியா, காதலிச்சியா, அது பண்ணியா இது பண்ணியான்னா அப்பிலேருந்து எனக்கு கேள்வி. எங்கள் வீட்டில் நான் வந்து அழுகுறேன். நான் செவனுன்னு கடந்த என் பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இப்போ இருக்க விவரம்லாம் அப்போ தெரிஞ்சுருந்தா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ ஒரு கன்றாவியும் தெரியல. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் தைரியமாக முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா இந்த குடிகார பொண்ணுக்கு நாங்கள் அம்மா பயம் பயப்படுவோம். ஐயோ அப்பா அடித்து கொண்டு விடுவார், எங்கள் அம்மா சண்டை போடுவார், வாரத்துக்கு ஒரு நாடகம் வீட்லேயே சண்டை வரும், என் அம்மாவை அடிப்பார். அப்படி பயந்து இருந்தோம். இப்போ தெரியல வேறு. இப்போ நினச்சி பார்க்குறேன், பேசாமல் அப்படியே ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம் மாட்டிருங்க அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேட்டு என் வந்து எங்கள் அம்மாட்ட அழுகுறேன்னா செவனுன்னு கடந்தேன், என்னை பற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேம்மா, என்னை இப்படிலாம் பேசுகிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுவேன்.
அப்போ அந்த கல்யாணம் ஆகி 30 நாள் தான் இருந்தது. 30 நாள் லீவு தான். 30 கல்யாணம் ஆன 31ஆம் நாள் துபாய்க்கு கிளம்பிட்டாப்புல. அந்த 30 நாளிலே இந்த மாதிரி என்னை கேட்கவும், நான் வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் பங்காளி வீடு இருக்காங்களா, அவங்கள்ட்டலாம் இப்படிலாம் என்னை பேசி சித்திரவதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் அழுவுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, உங்கள் அம்மா அப்பா அவசரப்பட்டுட்டாங்க, எங்களை பொண்ணு பார்க்குற பேருக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம், நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் பிடிக்கலன்ட்டு போக வேண்டியதானே, நீங்கள் அக்கம் பக்கம் பார்த்து விசாரித்து கொடுக்க வேண்டியதானே, அவன் புத்தியை ஒன்ட்ட போட்டு காட்டுறான், அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 1 மாதம் போய் எங்கேயே இருந்து அப்புறம் கூட பிரித்து அடித்து வச்சு அந்த பிள்ளை பிரித்து வச்சுட்டாங்க, அதோட அவன் வெளிநாடு ஓடனவன் தான், இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்குறேன், சண்டை போடுறேன், அவன் ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆனவனா, நீங்கள் வந்து என்னை விசாரிக்காமல் ஏன் இப்படி கல்யாணம் பண்ணி என்னை பாவத்தை கொடுத்தீங்க, அவன் செஞ்ச தப்புக்கு என்னை போட்டு கொடுமை பண்ணுறான், என்னை சித்திரவதை பண்ணுறான், என்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறான், நீங்கள் இப்படியே கல்யாணம் என்னை விசாரிக்காமல் ஏன் நான் செவனுன்னு மாடு மேய்ச்சிட்டு கிடந்தாலும் கிடப்பேன், எனக்கு என்ன கல்யாணம் வச்சுட்டீங்க, நான் எங்கள் அம்மாட்ட நான் அழுகுறேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு இந்த குடிகாரம் பேச்ச கேட்டுவிட்டு தான் நான் அவசரப்பட்டு என் பிள்ளைய கொடுத்துட்டேன்னு எங்கள் அம்மா அழுகுது. எங்கள் அம்மா போய் எங்கள் அக்கம் பக்கத்தில் எங்கள் பங்காளி வீட்டிலலாம் கேட்குது, நீங்களும் ஆணை பொண்ணு பெற்றவங்க தானே, ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நாங்கள் கொடுக்காதே நிறுத்திட்டு போமேன்னு, நாங்கள் எப்படிமா சொல்லுவோம், ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நினைப்போம், நீங்களாம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஏதோ எந்த கன்றாவியோ வந்து தொலைஞ்சாச்சு, இருக்கிறது ஏதோ வச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வேதனை, எங்கள் அம்மா அழுகுது, நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம், இப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி மாட்டிக்கிட்டாலும் ஒரு நல்லவனாக இருந்து கூட நல்லபடியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 30 நாளிலே என் அம்மா டார்ச்சல் 30 நாள் முடிஞ்சு அந்த 31 நாள் கரெக்டாக அதோட வெளிநாடு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கே போய் இருந்துட்டு அம்மா டார்ச்சர். அதை பற்றின வீடியோ நாளைக்கு போடுறேன். நான் அடுத்த வீடியோவில் மிச்ச கதையை கேட்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. அடுத்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓகே பாய்.